அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு இந்த மாதிரி வில்லன் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஸோ தொடர்ந்து அதை பண்ணணும்னு ஆசை. பையனா இருந்தாலும் சரி தப்பு தான். ஸ்மார்ட்டான பர்சனா காமிச்சு அவங்க இப்படியும் மாறுவாங்க. அதனால அவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. படம் பண்ணணும் ஓடிட்டே இருக்காங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ் படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பெரியவங்க எல்லாமே அடல்ட் எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ நோ இஷ்யூ. சாரி 2-3 பேர் பர்சனலாக பேசலாம். அவங்களே ஆல்ரெடி ராபரியில் மாட்டின சில விக்டிம் சொல்லிட்டு பண்ணணும். மெட்ரோ சத்யானே, நான் மெட்ரோ படத்தோட பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு நடிச்சவங்களுக்கே இந்த பிரச்சனை நடந்துருக்கு. ஃபோன் பேசிட்டு ஃபோன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. தனியாக மாட்டா பசங்க மிரட்டி காசு கொடுக்குறதுலாம் ஸ்கூல் போக டைம்ல இது பண்ற மாதிரி. ஆனா நான் பிடிச்சிட்டேன் விட்டா அப்படி ஸ்லோவா அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. இந்த படத்தில் என்ன நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் படம் பண்ண டேரக்டர்ஸ் என்ன அப்படியும் கொஞ்சம் யோசிங்கன்னு தான் சொல்ல தோணுது. அதுக்கு நம்பிக்கை இருக்குது. படத்தில் நெகட்டிவ் பண்ணுவோம், ஓகே நம்மளால மல்டிபிள் ரோல்ஸ் எடுத்து பண்ண முடியும் நம்பிக்கை கிடைக்குது. அதுதான் ராபர் பற்றி தான் கரெக்டாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வாக இருக்கும். இது கிரைமை தாண்டி என்ன விஷயங்கள்லாம் பின்னாடி இருக்குது, கிரைம் மூலியமாக என்ன மாதிரி ஃபேமிலிஸ்லாம் இம்பாக்ட் ஆகிறாங்க. எல்லாராலையும் பண்ண முடியாத விஷயத்தை யாராவது ஒருத்தர் டான்ஸாக பண்ண முடியும். அது பெரிய மாற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா அமையும் அப்படின்ற விஷயத்தை தான் ராபர் படத்தை ரொம்ப மெட்ரோ படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்துருக்கு. ஆமாம், மெட்ரோ படத்துக்கு அப்புறம் இந்த படம் என்ன சொல்ல வரும்? மெட்ரோ என்னன்னா டெக்னிக்கல் டீம் அதே டீம் தானே தவிர மற்றபடி கதை சென்டர் டிஃப்ரெண்ட். கதையாக நிறைய விஷயம் இதில் மாறி இருக்கு. அண்ட் செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி ராபர் வந்து இன்னும் ஸ்டில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தானே. ஸோ நம்ம இந்த படத்தின் மூலிமா மக்கள் எந்த அளவுக்கு இனிமேட் நம்ம செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிளட் நிறைய இருக்குது. என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? ராபர் கிரைம் ஸ்டோரி தான். நான் இப்போ நார்மலாக இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயத்த அவங்க வந்து ஒரு ஃபிலிமாக மேக் பண்ணியிருக்காங்க. அதனால ரியல் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. படம் பார்த்து பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக அவேர்னஸாக இருக்கணும். ஆமாம், சேஃபாக இருக்கணும். இப்போ வந்து நிறைய ராபரி நடக்கிறதுனால பொண்ணுங்க வந்து நிறைய சேஃபாக இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. யார் தப்பு பண்ணாலும் சரி அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு விஷயம் பண்ணாங்க, மகன் தப்பு செம்ம. பையனாக இருந்தாலும் சரி தப்பு தான் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும்.